வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டு மக்களுடைய திட்டங்கள் குறித்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த வகையில் வேலூரில் இன்று காலை பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்த முதலமைச்சர் தற்போது வேலூரில் ரோட் ஷோவில் பங்கு பெற்று வருகிறார். மக்கள் அளிக்கக்கூடிய மனுக்களையும் பெற்று வருகிறார். அவர்கள் கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்களையும் அந்த வாகனத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பார்ப்பதற்காக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து அவருக்கு சிறப்பான வரவேற்பை அளித்து வருகிறார்கள். செல்ஃபி எடுப்பதற்காகவும் போட்டோ எடுப்பதற்காகவும் மக்கள் முண்டியடித்து செல்லக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். முதலமைச்சர் காரிலிருந்து அவரது பயண வாகனத்திலிருந்து இறங்கி கீழே செல்லக்கூடிய இந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மூத்த அமைச்சர் துரைமுருகன், அவரது மகன் கதிரானந்த் உள்ளிட்ட வேலூர் மாவட்டத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் இருக்கிறது பார்த்து வருகிறோம். வேலூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோவுடைய காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து வருபவை. வேலூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்ட பணிகளையும் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களிடம் மனுக்களையும் பெற்று வருகிறார். தேசமயம் ரோட் ஷோவில் அவர் தற்போது ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தன்னுடைய பயண வாகனத்திலிருந்து மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களையும் பரிசு பொருட்களையும் பூச்செண்டுகளையும் வாங்கியபடியே அவரது வாகனம் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க வேலூர் செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில். ஜான்சன், இப்போ அந்த பல்வேறு திட்டப்பணிகள்லாம் தொடங்கி வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் தற்போது ரோட் ஷோவில் இருக்கிறாங்க பார்க்க முடிகிறது. விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் கோபால். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மற்றும் காலை 2 நாட்கள் பல்வேறு அரசின் நலத்திட்ட பணிகளை துவக்கி வைத்தும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் வருகிறார். காலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காட்பாடி ரயில் நிலையம் வருகை தந்தார். இதனைத் தொடர்ந்து வேலூரில் அரசு மருத்துவமனையை துவக்கி வைத்தார். இதுல அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதன் பின்பு மத்திய அரசு சுற்றுலா மாளிகையில் ஓய்வு எடுத்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வேலூர் மாவட்டத்தில் ஏழை எளியோருக்கு 21,766 மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தை துவக்கி வைக்கும் விதமாக 12 பயனாளிகளுக்கு வேலூர் சுற்றுலா மாளிகையில் இலவச பட்டா வழங்கினார். இதுல அமைச்சர் துரைமுருகன், தேவாவேலு மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உடன் இருந்தனர். தற்பொழுது திமுக அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் திமுக சார்பில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் அறிவாலயம் மற்றும் 700 கிலோ வெங்கல கருணாநிதி அவர்களின் சிலையை திறந்து வைப்பதற்காக வேலூர் சுற்றுலா மாலைகளில் இருந்து தற்போது புறப்பட்டு சென்றுள்ளார். அதாவது தொரப்பாடி, அரியூர் உள்ளிட்ட சாலை வழியாக திமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் வழிநடக்க மலர் தூவி வரவேற்று வருகின்றனர். இதுல ஆங்காங்கே 1000க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சரை காண வருகை தந்துள்ளனர். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் கந்தநேரி வழியாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வந்தடைந்து அதனைத் தொடர்ந்து ஆம்பூர் செல்ல இருக்கிறார். அதன் பின்பு திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். முதலமைச்சர் வருகையை ஒட்டி பாதுகாப்பு பணிக்காக வடக்கு மண்டல காவல்துறை ஐஜி அஸ்ராகார், வேலூர் தடக காவல்துறை துணைத் தலைவர் தேவராணி, வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் 3 எஸ்பிகள், 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது ரோட் ஷோவில் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான்சன்.